ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிணறு வெட்டுறதுக்கான ரேம்பிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா பழைய இதை வந்து இன்னும் ஆழம் பண்ணுறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரேம்ப்பு. இந்த ரேம்பில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரேம்ப் அடிச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு கீழே இருக்க மண்ணை வெட்டி வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் அடுத்த ஸ்டெப் அடிப்போம். அதாவது 2 ஸ்டெப்பு நடக்குங்க. அது ஆக்சுவலாக வந்து ஏன்னா ரேம்ப் அடிக்காமல் வெட்டணும் அப்படின்னா வண்டியில் ஒரு 13 அடி அதிகபட்சம் நம்ம ரேம்ப் ஃபுல்லாக வெட்டாலும் ஒரு 14 அடி அவ்வளோதான் வெட்ட முடியாது, அதுக்கு மேலே முடியாது. ஸோ ரேம்ப் அடித்து ஃபுல்லாக உங்களுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ ரேம்பே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கோட்டிங் நல்லா ஹெவியாக தான் அடிப்பான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து லைட்டாக அடிக்கிறோம் அப்படின்னா வண்டி வீல் ஸ்லிப்பேஜ் ஆகும். அப்போ வந்து நம்மளால் அந்தளவுக்கு வந்து ஓட்டி ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்களுக்கு தெரியும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த விஷயங்கள்லாம். அதுக்காக ரேம்பில் வந்து நம்ம தெளிவாக அடிக்கணும். நாங்கள் வந்து கிணறு இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக வெட்டுற மாதிரி வரும். வெட்டி அடிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக வரும். உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும், வண்டி எந்த அளவுக்கு பவராக இருக்குது அப்படிங்கிறது இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிணறு நான் தான் வெட்டினது. அப்போ வந்து கொஞ்சம் போதும் அப்படிங்கிறதுக்காக நிறுத்தினோம். மழை வந்து ஒரு பெரிய மழை வந்துச்சு, அப்போல்லாம் மூடிடுச்சு மண் கரை கட்டாதனால. இந்த வாட்டி வெட்டி ரீஒர்க் பண்ணி ஃபுல்லாக கரை கட்டுது. இப்போ என்னடானா முடிஞ்ச வரைக்கும் அப்போயே நாங்கள் 23 அடி வெட்டினோம் தேடியில். இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டபுள் ரேம்ப் அடித்து கீழே எவ்வளோ தூரம் வருதோ வர வரைக்கும் ஃபுல்லாக வெட்டுறதா இருக்கும். மினிமம் ஒரு 30 அடி பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணுறோன்னு தெரில. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பள்ளம் அந்த பக்கம், அந்த தண்ணி உள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஜேசிபியே வர Cat424 424B ஹைஃப்ளோ வண்டி. நார்மல் Cat424க்கும் ஹைஃப்ளோவுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான், பெரிய வித்தியாசமே கிடையாதுங்க. கொஞ்சம் ஃப்ளோயிங் ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஹைட்ராலிக் பவர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சேம் இன்ஜின் சேம் சைஸ் எல்லாமே ஒன்று தான், பட் ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். நம்ம ரேம்ப் ஏன் இவ்வளோ அழுத்தி நம்ம இழுக்கிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கொண்டு போனால் தான் வண்டி ஸ்லிப்பேஜ் இல்லாமல் போகும். நம்ம லூஸ் ரேம்ப் அடித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பேஜ் அதிகமாக இருக்கும். டிராக்டர் லோடு ஏறும்போது கொஞ்சம் இதாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்கிற ரேம்ப்பு பார்த்திங்கன்னா இன்னுமே நாங்கள் மண்ணை வலிக்கு இன்னும் கீழே போயிடும். ரேம்ப்பு 2 அடியாக இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். அதனால் நம்ம ஏன்னா ரேம்ப்பை வந்து அதிகப்படுத்தினா மட்டும்தான் நம்ம கீழே ஆழம் போக முடியும். அது பாறை வர வரைக்கும் வெட்டலாம், இல்லை அப்படின்னா வெட்ட முடியாது. நம்ம ரேம்ப் அடிக்கும்போது எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், எந்தளவு ஹெவியாக அடிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு கான்ஃபிடண்ட்டாக நிறுத்தலாம். ஹெவி இல்லாமல் நம்ம அசால்ட்டாக ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது நமக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்காது. அது பார்த்துக்குங்க. பாருங்கள், அந்த வீல் ஸ்பின்னாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்பின்னிங்கே இருக்கக்கூடாது. போட்டு ஒரு 10 ரவுண்ட் மேலே கீழே போட்டு ஃபுல்லாக அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு லோடோடு வரும்போது டிராக்டர் வந்து ஸ்பின் ஆகாது. அது ஸ்பின் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து என்னென்னா வீல் சுற்றுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு வாட்டி ஜேசிபியில் தள்ளிட்டு இருக்கணும், அது மேடு ரெண்டுமே லோடு வாங்கும். அதனால் மேக்ஸிமம் அழுத்த முடிகிற அளவுக்கு அழுத்திடணும். அழுத்திட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 2 நாள் ஒர்க் வரும்னு நினைக்கிறோம். ஏன்னா அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் மரம் நடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்த காடு தான். பட் நாங்கள் வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாம் மரம், தென்னை மரம்லாம் வச்சு வாழைமரம் கொய்யா ஒரு இதே நடந்துகிட்ருக்கு. இப்போ கிணறு சைஸ் சின்னதானதுனால மட்டும்தான் தண்ணி பத்தலை. ஏன்னா 1 மணி நேரம் ஆகுது மறுபடியும் விடுறதுக்கு. சைஸ் பெருசு பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாக போயிடும். இந்த ஒர்க் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா பிகேடி பார்த்துங்க, நம்மளுக்கு தான் பாருங்கள். ஃபுல்லாக அழுத்திட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த
வண்டி சின்னாக போகிற அளவுக்கு அழுத்தி எடுத்துடணும் ரேம்பில் மட்டும். நம்ம ரேம்பில் எந்த குறையுமே வைக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரேம்ப் எந்த அளவுக்கு அடிக்கிறோன்ட்டு. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது தேவை, ஒர்க் ஏதாவது தேவை அப்படின்னா இந்த ஒர்க் பாருங்கள், உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கொடுக்குறேன். பார்த்துட்டு நீங்கள் எந்த ஒர்க்கு அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வெட்டுற ஒர்க்கு தான் இந்த ஒர்க். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக இதாகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு அப்டேட்டும் வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், அப்டேட் பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு அதுக்கு அந்த மாதிரி ரேம்ப் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கீங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இது கேட் ஆப்ரேட்டர் மாயவன். இதுக்கும் ஜேசிபிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த வண்டி லோடிங் போடுற ஸ்பீடு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஜேசிபியை கம்பேர் பண்ணல. பக்கெட் சைஸ் கொஞ்சம் பெருசுங்க. இது உங்களுக்கு வெட்டும் போது உங்களுக்கு தெரியும், ஜேசிபியோட கொஞ்சம் ஆழம் ஜாஸ்தியாக போகும் அந்த ரேம் ஏஸ்பூங்கிறதுனால. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டும் சேம் தான். இதில் வந்து ப்ளஸ் டைப்பும் இந்த டைப் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் வண்டி. அதனால் அது உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட்டபுளாக தான் இருக்கும். அதனால் அந்த ஃபுல்லாக நெருக்கினா மட்டும்தான் உங்களுக்கு வண்டி கீழே ஏறி போகும். இல்லைன்னா வண்டி ஏறாது. ஏன்னா சேர் ஃபுல் வெயிட்டாக இருக்கும். இந்த கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம போட்டு ஃபுல்லாக மண் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரேம்பிங் ப்ராசஸ் இதுதாங்க. ஒரு வண்டி மேலே கொண்டு வரதுக்கு எந்த அளவுக்கு பண்ணணும்ன்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பொக்கமன் ரொம்ப இதாக இருக்குது. அதனால தான் இந்த அளவுக்கு. இல்லை அப்படின்னா பண்ணிச்சது பாருங்கள். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.